வெல்கம் பிடிஎன் சினிமா. தேசப்பற்று கொண்ட படங்கள் நடித்த நடிகர்களை தான் பார்க்க போகிறோம். அவங்க என்னென்ன திரைப்படங்களை எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க, என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்குறோம். நமது தேசத்தின் மகுடமாக இந்தந்த நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையான திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் போன்ற பல நடிகர்கள். கேப்டன் விஜயகாந்த், நரசிம்மா 2001ஆம் ஆண்டு, திருப்பதி சாமி, மணி சர்மா இசையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஈசா கோபிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 135 நாள் கடந்து திரையரங்கில் ஓடி மிக வெற்றி, மிக பிரமாதமான. தன்னோட தீவிரவாதிகள் தன்னோட நாட்டை அழிக்க போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியனையுமே பயங்கரமாக தாக்கி இந்த திரைப்படத்தில் பேசியிருப்பாங்க. அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்க கண்டுபிடிச்சு இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பயிற்சி வர்றது தான் மிக அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க நரசிம்மாவில் பேசியிருப்பார். கரண்டை தொட்டா சாக்கடிக்கும். அந்த வசனங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் டிவியில் பார்க்கும்போது மிக அருமையாக இருக்கும். இப்பவும் இந்த திரைப்படத்தை பார்த்தா மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு தேசப்பற்று உள்ள திரைப்படம் தான். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசனம் நல்லா கொடுத்தது. மிக சிறந்த ஒரு திரைப்படங்களிலே அனல் பறக்க வசனம் பேசிய அந்த ஒவ்வொரு டைலாக்கும் திருப்பசாமி இயக்கத்தில் நரசிம்மா ஒரு தேசப்பற்று கொண்ட சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்தியன். 1996ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மனிஷா கோயிர்லா மற்றும் சுகன்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்பா மகன் என 2 கேரக்டரில் இருந்திருந்தாலுமே தந்தையை பொறுத்த வரைக்கும் சுதந்திர தியாகத்தோட தியாகி மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும், தவறான வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். தன்னோட பிள்ளைகள் தவறான வழியில் கமலஹாசன் போகிறத பார்த்துட்டு கிளைமேக்ஸில் அவரே கொன்றுவார். ஏன்னா அவர் லஞ்சம் வாங்கி தான் இது பண்ணுற மாதிரி மிக சிறந்த படம். 1996 வந்த இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் ஒரு யுகத்தில் எப்படி எடுக்கணுமோ அப்படி கரெக்டாக எடுத்துருக்கிறாரு. நாடு இப்படி தான் இருக்கிறது மாதிரி நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த இதை சங்கர் இந்த டைரக்ஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு தேசப்பற்று கொண்ட மிக இந்தியனுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் வருவேன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்தியன் 2லையும் வந்தார். இந்தியன் 1 மிக அருமையான திரைப்படம். இப்பவும் அந்த திரைப்படத்தை திரையில் பார்க்குறதுக்கும் மற்றபடி டிவியில் பார்க்குறதுக்கும் மிக அருமையான பாடல் பல நாடுகளில் போய் எடுத்திருப்பார். சங்கரோட டைரக்ஷன் மிக அருமையான இந்தியன் தேசப்பற்று கொண்ட மிக சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களின் ஜெய்ஹிந்த் 1999ஆம் ஆண்டு. அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. கதை, திரைக்கரண, வசனம் ஆக்ஷன் கிங். ரஞ்சிதா, மனோரமா, செந்தில், கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இவர் தன்னோட கையிலேயே நம்ம நாட்டோட தேசிய கொடியை அப்படியே வரைஞ்சிருப்பாரு. மிக தேசப்பற்று கொண்டவர். இவர் படத்தில் நடிகை முன்கூட்டி இவரோட லட்சியமே மிலிட்ரியில் இருக்கிறது தான். அவரோட பாதைகள் மாற்றி கொண்டு வந்துருச்சு. இருந்தாலும் ஆக்ஷன் கலந்த ஒரு ஹீரோ என்றால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். மிக சிறந்த ஒரு நடிகர். ஃபைட் சீனையும் வர மாதிரி இருக்க முடியாது. கேப்டனுக்கு அடுத்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். அந்த மாதிரி ஒரு திரைப்படங்களில் மிக அருமையாக நடிக்கக்கூடியவர். தேசப்பற்று கொண்டது. தன்னோட தந்தை தாய் என்று இருந்தாலும் மனோரமா அந்த கிளைமேக்ஸில் இறந்துருவாங்க. இறந்தாலும் அவங்கள வழிவிட மாட்டோம்னு சொல்லி கொண்டு காப்பாற்றி அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தேசப்பற்று கொண்ட ஜெய்ஹிந்த் மிக அற்புத திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பம்பாய். இந்த திரைப்படம் 1995ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில். ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா பாடல் மிக அருமையாக, ஒவ்வொரு பாட்டும் மிக இனிமையாக கொடுத்துருப்பாங்க. அரவிந்த் சாமி, மனிஷா கோயிர்லா அவங்களோட காம்பினேஷனில் இந்த திரைப்படம் லவ் ஸ்டோரி ப்ளஸ் இருந்தாலும் தன்னோட நாட்டுப்பற்று கொண்ட படமாக அமைஞ்சிருது. தேசிய தீவிரவாதிகளை கூட அடைச்சி வச்சுருப்பாங்க. அரவிந்த் சாமியை கெட்டி போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த தீவிரவாதிகளை போல கலவரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட தேசிய கொடி அப்படி கீழே விழுந்து தீப்பற்றி எரியும். கெட்டி போட்டிருந்த இடத்த அப்படியே போய் அந்த கொடியை அணைச்சி எடுப்பார். மரண சீன். அந்த சீன்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அந்த மியூசிக்கும் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம் தான் பம்பாய். இந்த திரைப்படம் தேசப்பற்றிலே மிக அருமையாகுது. ஏன்னா நம்ம நாட்டோட கொடியை யார் இது பண்ணாலும் விடமாட்டாங்க. பம்பாய் திரைப்படம் ஒரு தேசப்பற்று திரைப்படம். அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த லிங்கா. அதில் அவர் தன்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் இங்கே வாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லி அந்த சீனில் பேசுவார். அந்த சீன் மிக அருமை. 2014 KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஜெயா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு திரைப்படம். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த திரைப்படத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். நாட்டுப்பற்று இருந்தாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுங்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு தேவை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், உலக நாயகன் இவங்கெல்லாம் சிறந்த நடிகர்கள்.
80லேருந்து இந்த காலகட்டம் வரைக்குமே. அதனால் தேசப்பற்று கொண்ட நடிகர்கள் மற்றும் இவங்க நடித்த திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேசப்பற்று கொண்ட திரைப்படங்களை பார்த்தோம். ஜனவரி 26 நமது 76வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லோருக்களையும் பிடிஎன் சினிமா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.